ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது யங் பேரண்ட்ஸ்க்கு தான் தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும்னா என்ன சாப்பிடணும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்ன சாப்பிட்டா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வயசு வரை நம்ம குழந்தை வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறத பொறுத்து தான் இம்யூனிட்டி அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு தாயோட அன்பு முக்கியமோ, அரவணைப்பு முக்கியமோ, அந்த அளவுக்கு தாய்ப்பால் வந்துட்டு ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் தான் ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப சிறந்த உணவு. டெய்லி ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். இப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய பேர் குழந்தைய பார்க்குறதுலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க செல்ஃப் கேர் பண்ணவே மாட்டாங்க. தண்ணி வந்து 1 லிட்டர் குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போது. ஸோ தண்ணி கண்டிப்பாக 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடித்தாதான் நமக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால், பசும்பால் எடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 1/2 லிட்ரு, சாயங்காலம் ஒரு 1/2 லிட்ரு, அப்படி டெய்லி 1 லிட்டர் பசும்பால் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அடுத்தது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, சாப்பாடு நம்ம சாதம் வந்துட்டு நீங்கள் பூங்கார் அரிசி, சிகப்பரிசி இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பார்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போது வெந்தயம் வந்துட்டு நீங்கள் வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம், சிறுபயிறு கஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பால் எடுக்கும்போது பாலோட கொஞ்சம் நீங்கள் பூண்டு போட்டு நீங்கள் நல்லா காய்ச்சி பூண்டு போட்டு கொதிக்க வச்சு அந்த பூண்டு பால் எடுத்துக்கலாம். பூண்டை வந்துட்டு நீங்கள் நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம், நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ஒரு 10 பல் பூண்டு நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணணும். வெந்தயத்தையுமே நீங்கள் ஊற வச்சு 1 ஸ்பூன் முந்தின நாள் ஊற வச்சு அந்த தண்ணி அடுத்த நாள் எடுத்துக்கலாம். அதே நேரம் நம்ம வெந்தய கஞ்சியை எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்துட்டு களியை எடுத்துக்கலாம். வெந்தயம் இப்போது இன்றைக்கி நீங்கள் சாதம் வச்ச கஞ்சி இருந்துச்சுன்னா அந்த கஞ்சியோட வெந்தயம் பவுடர் நீங்கள் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு நல்லா திரும்ப கொஞ்சம் பாயில் பண்ணி சாதம் வடித்த கஞ்சியில் வெந்தயம் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது டெய்லி கீரை எடுத்துக்கணும். கீரை வந்துட்டு முக்கியமாக அந்த முருங்கை எல்லாம் கீரை வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது ஏதாவது ஒரு கீரைகள் டெய்லி ஒரு பவுல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி எகிப்தியர்கள் வந்துட்டு தாய்ப்பால் நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொண்டக்கடலை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொண்டக்கடலையில் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகப்படுத்துறதுக்கான தன்மை வந்துட்டு, பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த கொண்டக்கடலையே இருக்குது. ஸோ கடலை, பயிறு, என்ன கடலைனாலும் பரவாயில்ல, டெய்லி 1 கப்பு கடலை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பப்பாளி பழம் ரொம்ப நல்லது. அதே பப்பாளி வந்துட்டு காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொரியல் வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு சாப்பிட்லாம். எள்ளு உருண்டை ரொம்ப நல்லது. காயில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் சொரக்காய் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, கேரட், பீட்ரூட்டு, அடுத்து இதெல்லாமே எடுத்துக்கலாம். சொரக்காய் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. மீனில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, கார மீன் சாப்பிட்லாம், சுறா புட்டு சாப்பிட்லாம், இந்த நெத்தலி மீன், சின்ன மீன்கள் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் மீன்களும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட்டுகள் வந்துட்டு நிறைய பொரியல் நிறைய சேர்த்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அரிசியில் பார்த்தோன்னா பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம், சிகப்பரிசி எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது மாற்றி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. பார்லி கஞ்சி எடுத்துக்கலாம், பார்லி தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முட்டை எடுத்துக்கலாம், டெய்லி 2 முட்டை எடுத்துக்கலாம். மட்டன் எடுத்துக்கலாம், மட்டன் அதே மாதிரி சூப்பாக எடுத்துக்கலாம், மட்டன் குழம்பா எடுத்துக்கலாம். சிக்கன் வேண்டாம், சிக்கன் வந்துட்டு உடம்பு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிடும். ஸோ சிக்கனை மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக மட்டன் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்துட்டு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஆக்சிடோக்சின் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த சொன்ன உணவுகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்மோன் வந்துட்டு சுரக்கிறதுக்கு பூஸ்ட் ஆகும் இந்த உணவுகள். ஸோ அடுத்தது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் இல்லைன்னு குழந்தைக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இல்லையே எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி எப்போவுமே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம திரும்ப கொடுத்து ட்ரை பண்ண தான் குழந்தை நிப்பிளை சக் பண்ணும்போது தான் நமக்கு மூளைக்கு வந்துட்டு சிக்னல் போகும். நம்ம சிக்னல் போனால் தான் உடம்புல வந்துட்டு ப்ரொலாக்டின் ஹார்மோன், ஆக்சிடோக்சின் சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்துட்டு செக்ரிஷன் நடக்கும்.
ஸோ இந்த ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் தாய்ப்பால் வந்துட்டு சுரக்கும். ஸோ அடிக்கடி 2 hours ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி, அது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு கொடுத்து பார்க்கணும். நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.